அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம். அது ரெண்டுமே வந்து மேலா இருக்குன்னு. அந்த பேர்ட் தான் வாங்க வந்திருக்கோம். அது என்ன பேர்ட்னா டைமண்ட் டவ் தான். டைமண்ட் டவ் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஜாவா ஃபின்ச்சஸ் வாங்கலான்னு ஜாவா ஃபின்ச்சஸ் வாங்க வந்துட்டோம். ஜாவா ஃபின்ச்சஸ்லயாச்சும் கரெக்டாக மேல் ஃபீமேல் பார்த்து தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதனால கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி தான் இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட வாயில் மேலே கொஞ்சம் டார்க் கலரில் அந்த வாய் இருந்துச்சுன்னா அது வந்து மேலும், அது வந்து லைட் கலரில் இருந்தால் ஃபீமேல்னு சொல்லியிருந்தாங்க. மேல் கொஞ்சம் மூக்கு கிட்ட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுதான் மேல் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வாங்கும்போது இந்த ஷாப்பில் வந்து டைமண்ட் டவ் ஒரு பேர் வாங்கினோம், இன்னொன்று ஷாப்பில் வந்து ஒரு டைமண்ட் டவ் வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பில் கொடுத்துருந்த டைமண்ட் டவ் வந்து ரெண்டுமே பேர் தான். அது ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து கரெக்டாக எக்கும் வச்சிச்சு. வந்து ஒரு 10 daysல 2 எக்கு வச்சதோட அது வந்து அடையில் உட்காரல. ஆனால் நாங்கள் இன்னொன்று ஷாப்பில் வாங்கிட்டு வந்ததா ரெண்டுமே வந்து மேல். டைமண்ட் டவ்வை பொறுத்தவரையும் மேல் வந்து அப்படியே மயில் எப்படி தோகையை பின்னாடி விரிக்குமோ அது மாதிரி வந்து டைமண்ட் டவ் பின்னாடி வாழை வந்து விரிச்சு விரிச்சு காட்டும், அதான் வந்து மேல். ஆனால் நாங்கள் அந்த ஷாப்பில் வாங்கிட்டு வந்த ரெண்டுமே வந்து விரிச்சு விரிச்சு காட்டுச்சு. ஆனால் நாங்கள் போனப்பயே அது ரெண்டையும் தனியாக வச்சுருந்தாங்க ஒரு கேஜுக்குள்ளே. இது ரெண்டும் பேர் மேல் ஃபீமேல்னு. ஆனால் நாங்கள் இருக்கும்போது ரெண்டுமே வந்து வாழை விரிச்சு விரிச்சு தான் காட்டுச்சு. பட் என் ஹஸ்பண்ட் அப்பயே கேட்டாங்க, இது ரெண்டும் மேல் ஃபீமேல்ன்றீங்க, இது ரெண்டுமே மேல் மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. இல்லை இது பேர் தான் அப்படி சொன்னனால நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அன்னைக்கு ஏற்கனவே வாங்கின டைமண்ட் டவ்வோட வீடியோ வந்து சேனல் கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வால் இல்லைன்றக்காக ஒரு பேர் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கேஜுக்குள்ளே இருந்துச்சு, அந்த பேர் தான் வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபீமேலுமே வந்து மேல் மாதிரி அந்த வாழை விரிச்சு காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கழுத்து கீழே கொஞ்சம் ஒல்லியாக வந்துருந்துச்சுன்னா இது ஃபீமேலும், கொஞ்சம் குண்டாக இருந்தால் அது வந்து மேலும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு இங்கே வந்து 2 ஃபீமேல் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ வாங்கிட்டு போகிற ஃபீமேல் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்க மேலோட பேர் ஆகுதா சிக்கு வைக்குதான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 பேர் வாங்க போய் இப்போ மொத்தமாக 3 பேர் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இந்த டைமண்ட் டவ் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இந்த சண்டே பெட் மார்க்கெட்டை பொறுத்தவரை வெளியே தனியாக இருக்க பெட் மார்க்கெட்டை விட இந்த பெட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் தான் வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கணும். அவங்களே ஒரு கேஜில் போட்டு நல்லா நம்மள்ட்ட வந்து பேர்டு ஆக்டிவாக இருக்கா, இது மேல் ஃபீமேல்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு போன கேஜில் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கேட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த கேட் வந்து 5K, இந்த டாக் வந்து 7K. இந்த மாதிரி பெட்ஸ் வாங்கணும்னா நீங்கள் சண்டே பெட் மார்க்கெட் போனீங்கன்னா மித்த ஷாப்பை விட கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.